புதுவையில் மக்கள் சந்திப்பை நடத்தி வருகிறது தாவேகா. விஜய் இன்னும் சில நிமிடங்களில் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நம்முடைய திரு பெருமாள்மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். இப்போது வந்திருக்கக்கூடிய இதில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பார்க்குறோம். மகளிர் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க, ஆண்கள் அதிகமாக இருக்காங்கன்றதை பார்க்குறோம். இது செலக்டிவாக கொடுக்கப்பட்ட டோக்கன் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? குறிப்பாக குழந்தைகளை அழைத்து வராதிங்க அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. இல்லை சார், அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் பண்ணக்கூடியவங்க இந்த 5000 பேரும் பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் அப்படி கொடுத்துருக்கலாம் சார். ஏன் ஆண்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல சார். இந்த 5000 பேர்ல எந்த பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு போகக்கூடாது. இல்லை சார், இந்த 5000 பேரில் ஆண்களே விட்டுருங்க இல்லைங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், பெண்கள், இளைஞர்கள், பெண்களுக்கு மட்டுமே இந்த 5000 பேரை கொடுத்துருக்கலாம்ல. மகளிர் மாநாடு மாதிரி நீங்கள் அதை 5000 பேர் தானே. மற்றபடி ஆண்கள் அவங்க வர்ற வழியில் பார்க்கட்டும், இல்லை வேறு இடத்துல பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் இவ்வளோ ஆர்வத்தை ஒரு தலைவரை பார்க்குறதுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. கல்லூரி மாணவியர்லாம் எவ்வளவோ ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்கள மட்டும் அனுமதிச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா இது ஃபுல்லாக கியூஆர் கோட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் அந்த டோக்கன் எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ இதை நீங்கள் ஒரு மகளிர் கூட்டமாக நடத்தியிருந்தீங்கன்னா பொலிட்டிக்கலாகவும் இன்னும் ஒரு நல்ல மைலேஜ் கிடச்சிருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் ரொம்ப அரிதாகத்தான் பெண்கள் இப்படி ஒரு பக்கெட் லிஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேனலில் பேசின ஒரு பெண்மணி கூட கல்லூரி மாணவி கூட சொன்னாங்களே, எனக்கு விஜயை பார்க்கணுங்கிறது ஒரு ஆசையாக இருந்தது, ஏன்னா திரையில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ இதை ஒரு பொலிட்டிக்கலாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டிக்கு தெரியணும். ஏன்னா இவ்வளோ பெரிய அளவில் இந்தியாவில் எந்த தலைவருமே இந்த வயது உடைய 13 வயது உடையவர்களால் ஈர்க்கப்படுகிற வாய்ப்பு இல்லை. அவர் திரையிலேருந்து வரலாம், அவர் மேலே 1000 விமர்சனம் வைக்கலாம், அவருக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லலாம், அல்லது அவர் தெளிவான ஒரு அரசியலை முன்னெடுக்கலைன்னு சொல்லலாம். ஆனால் ஜனநாயகத்துக்குள்ளே ஒருத்தர் இப்படி வரும்போது இவ்வளவு பேர் போய் வரவேற்கிறது அப்படிங்கிறதும், அந்த கட்சியினுடைய கொடியை, அந்த கட்சியினுடைய பாடல்களை கேட்டபடி வர்றது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நல்வாய்ப்பு. இப்படி தான் ஜனநாயகம் பரவலாக்கப்படும். இல்லை, இந்த வாய்ப்பு விஜய்க்கு மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு இருந்தது, அப்புறம் விஜயகாந்துக்கு இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. வைகோவுக்கு கூட இருந்தது இளைஞர்களுடைய இதுன்னு. அதெல்லாம் அப்படியே அதையும் சேர்த்து பார்க்கணுமா? எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய்னு பார்க்கணுமா? சார், ஐயா வைகோ எந்திரிச்சு வந்தப்போ தமிழ்நாடு அளவில் பெரிய ஒரு எழுச்சி இருந்தது. ஏன்னா அவரோட நடைப்பயணம், இன்னும் சொல்லப்போனால் கட்டமைப்பு ரீதியாகவே அவரோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்போ 20 மாவட்ட செயலாளர்கள், அதில் 9 பேர் ஐயா வைகோவோட போயிட்டாங்க. ஏறக்குறைய அது ஒரு செங்குத்தான ஒரு பிளவுன்னு தான் நம்ம சொல்லணும். போயிட்டாங்க. அந்த மாநாடு சீரணி அரங்கத்தில் நடந்த ஒரு பேரணிக்கான கூட்டம் முதல் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கூட்டத்தினுடைய தலை இங்கே செங்கல்பட்டில் இருந்தது. அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது. என்னென்னா, ஆனால் அப்போ எல்லாருமே பெரிய பெரிய கூட்டம் நடத்துவாங்க. ஏன்னா எங்கள் திருநெல்வேலியில் இது நடந்தது, அஇஅதிமுகவோட 25வது ஆண்டு மாநாடு. அந்த மாநாடும் பெரிய கூட்டம் தான். அப்போ அந்த 90களோட அந்த காலகட்டத்தில் பெரிய கூட்டங்களை, திருச்சியில் இதே மாதிரி திமுக ஒரு பெரிய கூட்டம் தானே. ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் இதை ஒப்பிட்டு, அதாவது எப்படி இந்த பெரிய கூட்டங்களை தலைவர்கள் ஒரு மேடையில் நின்று கவனிக்கிறது, அதை ரொம்ப அருமையான ஒரு கட்டுரையாக கூட ஆங்கிலத்தில் கூட ஒரு கட்டுரை எழுதப்பட்டது. ஏன்னா மக்கள் அப்படி கூட்டம் கூட்டமாக போயிட்டே இருப்பாங்க, தலைவர்கள் ஒரு இடத்துல நின்று அந்த கூட்டத்தை பார்வையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை ஒரு பெரிய விஷயமாக அந்த காலகட்டத்தில் பெருசாக எழுதுனாங்க. அப்படியெல்லாம் நடந்தது. அப்போது அந்த தேர்தலில் ஐயா ரஜினி அலை ரொம்ப முக்கியமானது. ஐயா வைகோ அவர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது, இளைஞர்கள் நம்பினாங்க. ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் ஐயா ரஜினி அவர்களுடைய அலை வந்தது. ஏன்னா ஐயா ரஜினி அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணியிருந்தார். அந்த பொசிஷன் பண்ணி இருந்த அவரே அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரான்னு ஒரு பேச்சு இருந்தபோது அந்த மொத்த கிரெடிட்டையும் கொண்டு போய் அவர் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் தமாகவோட கூட்டணிக்கு அவர் கொடுத்துட்டாரு. அப்போ என்னன்னா, பல இடங்களில் என்ன எழுதி போடுவாங்கன்னா, ரஜினி ஆதரவு பெற்ற சின்னம் அப்படின்னு திமுக சின்னத்தையும் அவங்க சொன்னாங்க, தமிழ் மாநில காங்கிரஸோட சின்னத்துக்குமே அவங்க அப்படி இது பண்ணாங்க. அப்போ என்னன்னா, 96 தேர்தலில் ஐயா ரஜினி அலையை விட்டுட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அப்போது அதே போன்ற ஒரு எழுச்சி இப்போ இன்னைக்கு 2026 இருக்குது அப்படின்னு தான் நாம் புரிஞ்சுக்கணுமே தவிர, அன்றைக்கு ஐயா ரஜினியும் ஏறக்குறைய 45-46 வயதுகளில் தான்
இருந்தாங்க. இன்றைக்கு ஐயா விஜய் வந்து 50-52 வயதுகளில் இருக்காங்க. ஆனால் அன்றைக்கு ஐயா ரஜினி எடுக்க தயங்கிய ஒரு ரஜினி விட்ட வாய்ப்பை இன்றைக்கு விஜய் பயன்படுத்தி அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் இப்போ வந்து 1977 ஐயா எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அவர் போன இடங்கள்லாம் இப்படி கூட்டம் வந்தது. அதே போல் ஐயா வைகோ அவர்களும் மாநிலத்தில் சென்ற இடத்துலலாம் ஒரு பெருங்கூட்டம் வந்தது. இன்னமும் சொல்லப்போனால் தாமிரபரணியில் திருநெல்வேலியில் அவங்க நடைபயணம் முடிஞ்ச பிறகு அந்த தாமிரபரணி கரையில் வந்து ஒரு பிரியாணியை கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு சப்ளை பண்ணது போக அந்த அப்போ மதிமுகவில் அங்கே இருந்தவர் ஒரு பெரிய ஹோட்டல் உரிமையாளர்னு நினைக்கிறேன். அந்த பிரியாணியை பார்வையிடவே ஒரு கூட்டம் போச்சு. இவ்வளோ தயாரித்து இவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதெல்லாம் அப்போது அந்த நேரத்தில் ஐயா வைகோ இப்போ அன்றைக்கு வந்து வார இதழ்கள் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் வார இதழ்களில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதிக அட்டைப்படமாக வந்தவரே ஐயா வைகோ அவர்கள் தான். அது நீங்கள் அந்த தரவுகள் இன்றைக்கி கூட இணையத்தில் இருக்க எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் அப்படிலாம் இருந்தப்போ அதுக்கு ஒரு பேரலாக ஐயா ரஜினிங்கிற அலை எழுந்து அதனுடைய அந்த தேர்தலுடைய போக்கவே வந்து மாற்றி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு வந்து ஐயா விஜய் அவர்கள் இங்கே வராங்க, இவ்வளவு ஒரு கூட்டம் இருக்குது. இது முழுக்க முழுக்க இங்கே மட்டும் இல்லை, இனி தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் வரும்போதுமே கூட எல்லா கூட்டங்கள்லையுமே பெண்கள், அந்த கல்லூரி போகக்கூடிய மாணவியர் இவங்களை அனுமதிக்கிற மாதிரி கூட அவங்க திட்டமிடலாம். அது இன்னுமே பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா அரசு வந்து ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறாங்கன்னு வைங்க, 5000 பேர் இல்லை 10,000 பேர் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை விதித்தாங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி பேசிஸில் அவங்க வந்து பெண்களுக்கு முன்னுரிமை தர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் நிச்சயமாக பலனளிக்கிறதா தான் இருக்கும். ஓகே, அதில் இன்னொரு கேள்வி அப்படின்றது, விஜய் பிளான் பண்ண மாதிரி போயிருந்தால் கிட்டத்தட்ட இப்போது சரிபாதி மாவட்டங்களை முடிச்சிருக்கலாம். கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் எந்த மாவட்டங்களுக்கும் போக முடியல. இப்போ விரைவுபடுத்துகிறாங்க, வேகப்படுத்துகிறாங்க, எஸ்ஓபியை ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ அவரால் கவர் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல. விஜயை இப்போ ஒருத்தர் விஜயை பார்த்துட்டா அவர் கோட் பண்ணுறாரு அப்படின்னு வைங்க. இப்போ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸில் விஜய் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதிக்கு போக முடியலன்னா அங்கே இருக்கவங்க எப்படி அரசியல் மேம்படுவாங்க சார்? அதாவது ஜெயலலிதா அம்மாவே இந்த மாதிரி மாவட்டம் போகிறதெல்லாம் தேவையில்லைங்கிறது அவங்களுடைய, அது லேட்டர், அவங்க ஆரம்ப காலத்தில் போயிருக்காங்க. ஆமாம் சார், அதுதான். இப்போ என்னென்னா சார், அவங்க 88 செப்டம்பரில் ஆரம்பித்து 89 தேர்தல் வரை தமிழ்நாட்டில் எல்லா ஒன்றியம் எல்லா நகரத்துக்கும் அவங்க ஒரு சுற்றுப்பயணம் போனாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுகவில் சத்துணவு திட்டத்தினுடைய அமைப்பாளர்களாக இருந்து அப்போல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம். நிச்சயமாக அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய 2016 தேர்தலெலாம் வந்து ஹெலிகாப்டர் மூலம் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஐயா விஜய் வந்து ஒரு இணைய கால அரசியல் தலைவர். ஓகே, இப்போது வழக்கமாக தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்குது, தலைவர்களோட சிலைக்கு மாலை போடணுன்னா தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே மாவட்ட செயலாளர்கள் வந்து 300-400 பேர் அந்த சிலை பக்கத்தில் கூட்டி வச்சுருப்பாங்க. தலைவர்கள் அந்த கூட்டத்தில் நடந்து போய் மாலை போடுவாங்க. அப்படி தான் நடந்திருக்கு. நம்ம தொலைக்காட்சி ஊடகம் எல்லாரும் போய் நிற்போம். இப்போ ஐயா விஜய் என்ன பண்ணுறாரு, வீட்டில் ஒரு ஃபோட்டோ வைக்கிறாரு, அதுக்கு ஒரு மாலை போடுறாரு, நம்ம அதை எடுக்கிறோம், அடுத்த நிமிஷம் நம்ம பிரேக்கிங் போடுறோம், மறுநாள் அவர் மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அதான், தலைவர்கள் கூட நேரில் வந்து மாலை போட மாட்டீங்களா அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது. இல்லை, அந்த வீட்டில் இருந்துட்டே ஃபோட்டோக்கு மாலை போடுறீங்க என்ன அப்படின்னு. ஆமாம், அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் காலையில் மாலை போட்டு ஃபோட்டோவை பதிவிட்டார். அந்த விமர்சனத்தை வச்சதுக்கு பிறகு அவர் மதியம் பதிவிட்டு மாலை போடுறாரு. ஆனால் அது என்ன நடக்குது, அதற்கு உரிய இடம் ஊடகத்தில் கிடைச்சிருதா இல்லையா, மக்கள்கிட்ட அந்த தகவல் சென்று சேருதா இல்லையா, அதை தான் நீங்கள் பார்க்கணும். அரசியல் வந்து அதாவது ஊடகம் வந்த பிறகு சில துறைகள் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக மாறி இருக்கு, சில துறைகள் வந்து சவால் வாய்ந்ததாக மாறிக்கிட்டு வருது. அப்போது இந்த பிரச்சாரம் அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக மாறிட்டு இருக்கு. இப்போது இணையம் வந்த பிறகு நம்ம மீடியா வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் ஆயிடுச்சு. எந்த ஒரு கெஸ்ட்டு எந்த ஒரு செய்தி வேணாலும் நம்ம உடனே எடுத்துட முடியுது. இந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்குற பொழுது இந்த இணைய காலத்தில் அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகணும், அங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. அவர் ஏற்கனவே அறிமுகமானவர். ஓகே, இப்போ தலைவர்கள் எதற்கு போவாங்க, ஏன் பிரச்சாரத்துக்கு போகிறோம், சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும், கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த தேர்தலில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நாம் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்குமே கூட போவாங்க தலைவர்கள். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை பட்டியலிடுவாங்க, அந்த வேட்பாளர் பற்றி சிறப்பித்து பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு அது எதுக்குமே பெரிய அளவில் தேவையில்லாத ஒரு காலம் வந்த பிறகு இந்த சுற்றுப்பயணம் என்பதே ஒரு சிம்பாலிக் இன் நேச்சர் தான். அது வந்து ஒரு குறியீட்டு அரசியல், அவ்வளோதான். நான் மக்கள்கிட்ட வரேன் அப்படிங்கிற அளவில் தான். ஏனென்றால் அவர் பேச வேண்டிய விஷயங்களை, அவர் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் ரொம்ப எளிதாக சென்று சேர்ப்பதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு
இப்போ அவர் அடுத்து ஜனநாயகன் திரைப்பட ரிலீஸ் வேற இருக்கு. அப்போ என்னன்னா அவர் மிக குறைவான இடங்கள்ல தான் பங்கேற்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் வந்து இது ஒன்றும் அவருடைய கட்சிக்கோ அல்லது அவருடைய அரசியலுக்கோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. ஏன்னா அவர் வழக்கமான எல்லா நடைமுறையும் மாற்றி தான் அவர் ஒரு புது பாதையில் தான் அவர் போயிட்டே இருக்கார். அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மக்கள்கிட்ட போய் தான் எப்படி சேர்றது அப்படிங்கிற இந்த ஆர்ட் வந்து திரைத்துறையிலேருந்து வர்றவங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மீடியாவில் எந்த இடத்துல நம்ம என்ன பேசுனா நமக்கு எங்கே போய் சேரும். ஏன்னா அவங்க வந்து 20-25 வருஷமாக மக்களோட இருந்திருக்காங்க. அப்போ பீப்புளோட இப்போ சாரா மற்ற ஏனைய அரசியல் தலைவர்களுக்கும் ஏனைய துறைகளிலிருந்து அரசியலுக்கு வருகிறவர்களுக்கும் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருகிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த பல்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கேட்காமலே கூட பல விஷயங்களை அவங்க கவனித்து செய்வாங்க. இப்போ திரைத்துறையிலேருந்து வந்த ஆளுமைகள் வந்து தமிழ்நாட்டை சிறப்பாக ஆண்டிருக்காங்க அப்படின்னா அவங்க கவனிக்கிற பல விஷயங்கள் இருக்குல்ல, அதுலேருந்தே கூட அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போது நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கலைஞரையா ஜெயலலிதா அம்மா காலத்தில் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். குடும்பமாக போனாலோ பெண்களாக போனாலோ வந்து நிறுத்தி செக் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து இப்போ பெண்கள் 3 பேர் வந்து இப்போ ஒரு கல்லூரி பக்கத்தில் ஒரு 3 பேர் போகிறாங்கன்னு வைங்களேன், அந்த போலீஸ் வந்து ஒரு சின்ன வான் பண்ணுவாங்க அப்படி ஒரு. அப்புறம் குடும்பமாக போகிறவங்களெல்லாம் நிறுத்தி அங்கே நிற்க வச்சுட்டு அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய காலத்துக்கு பிறகு நாம் பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப இயல்பாக வந்து அதெல்லாம் தெரியுது. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து 1 கோடி மதுபான பாட்டில் வந்து விற்பனை ஆகுது. நம்ம பல பேர் சாலைகளில் விழுந்து கிடக்கிறத பார்க்குறோம். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் வளையல்களை கையில் போட்டுட்டு மஞ்சள் கயிறு காலில் ஒரு ரப்பர் செருப்பு இப்படி போட்டுட்டு அவங்க வந்து வேலைக்கு போகிறத பார்க்குறோம். சாலைகளில் பெரும்பாலான அப்பார்ட்மெண்ட்ஸில் பெரும்பாலான வீடுகளில் வேலை பார்க்குற பெண்களுடைய நிறைய பெண்களுடைய கணவர்கள் வந்து குடிக்கு வந்து அடிமையாக இருக்காங்க. அப்போ குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த பெண்கள் வந்து உழைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது, ஒரு நிர்பந்தம் இருக்குது. அந்த திரைத்துறையிலேருந்து வருகிற ஆளுமைகளுக்கு இந்த ஒரு கவனம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க பல திட்டங்களை வந்து மக்கள் கேட்குறாங்க, இல்லை எதிர்க்கட்சி ஒரு கோரிக்கையாக வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க கவனிக்கிறதன் மூலம், ஏன்னா அவங்களுக்கு வந்து திரையில் இருக்கும்போது மக்களை கவனிச்சுட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எது பிடிக்குது எது பிடிக்கலை அப்படின்னு கவனிக்கிறாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்கே இருக்குது. அப்போ அப்படி பார்க்குற பொழுது ஒரு ஏழை எளியவர்கள் படுகிற துயரத்தை வந்து அவங்களால புரிந்து அட்ரஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்க்குற பொழுது ஐயா விஜய் வந்து நேரடியாக களத்துக்கு போகணும் அப்படிங்கிற தேவை வந்து 2 காரணங்களால் இல்லை. ஒன்று, அவர் ஏற்கனவே மக்களுக்கு அறிமுகமானவர். இன்னொன்று, இணையம் அவரை எல்லா வீட்லையும் கொண்டு போய் சேர்த்துறது. 3வது ஒரு விஷயமும் இருக்குது. என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த இணையத்தினுடைய பரவல். இன்றைக்கு வட மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு செல்ஃபோன் இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. கணவனுக்கு ஒரு செல்ஃபோன், மனைவிக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குது. பரவலாக வந்து நம்ம வீடுகளில் வந்து இணையத்தினுடைய பரவல் வந்து அதிகமாக இருக்குது. இது எல்லாமே வந்து புதுவையில் பிரச்சாரம் பண்ணாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது ஒரு வகையில் பிரச்சாரத்தை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றீங்க. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.